இருக்கும் வரை நானே உலகின் ஒளி. இயேசுவில் அன்பிக்கினர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது தவக்காலம் 5ஆம் ஞாயிறு, அப்படியா? தவக்காலம் 4ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாடுகள் ஞாயிறையும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஞாயிறும் நாம் நெருங்கி வந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நல்ல நாளில் முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம், இந்த 3 வாசகம் நம்மை அழைக்கிறது. நாம் பார்வை பெற்ற மக்களாக வாழ வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் கேட்கலாம், ஃபாதர், அப்போது எங்களுக்கு இப்போ கண்ணு தெரியலையா? நாங்கள் எதற்கு பார்வை பெற வேண்டும்? எங்களால் இப்பொழுது பார்க்க முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறீங்களா இல்லைங்களா? ஃபாதர், நீங்கள் வந்த காரியம் சொல்லிட்டு போங்க, அப்படி தானே? அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய பார்வை என்ன? நாம் நினைக்கக்கூடிய பார்வை என்ன? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13:3 மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அவர்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய பார்வை என்ன? ஆண்டவர் சொல்லக்கூடிய காது என்ன? அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலாக ஒன்று சொல்லக்கூடியது என்றால் அது ஆன்மீக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊனின் கண்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம பார்வை எவ்வாறாக இருக்கிறது? இந்த ஊனின் காதுகள் வழியாக நம்மால் கேட்க முடிகிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதிலும் குறிப்பாக யோவா நற்செய்தியாளர் பொதுவாக புதுமைகளை சொல்லியிருக்க மாட்டார். இயேசு செய்தது அனைத்தையும் அற்புதங்கள், புதுமைகள் என்று சொல்ல மாட்டார். மாறாக என்ன சொல்லுவார்? அவர் செய்த அரும் அடையாளம் என்று சொல்லுவார். இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்கின்றோம், அவர் அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இயேசு செய்த அனைத்தையும் அவர் புதுமையாக சொல்லவில்லை, மாறாக அடையாளங்களாக சொல்கின்றார். ஆங்கிலத்தில் சைன் என்று சொல்வார்கள். அடையாளம். அடையாளம் என்பது அது முழுமையாக இருப்பது அல்ல, மாறாக அது ஒன்றை காட்டுகிறது. நான் நிலவை காட்டுகிறேன், நீங்கள் என்னுடைய விரலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் அர்த்தம். யோவா நற்செய்தியாளர் சொல்லக்கூடிய ஒன்று, இந்த அடையாளங்கள் வழியாக கடவுள் ஆசிரியையும் அவர் சொல்கின்றார். ஆனால் இதுதான் புதுமை என்பது அல்ல, மாறாக இது அடையாளமாக அவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எதை பற்றி சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? யாரை பற்றி சொல்றாரு? பார்வையற்ற ஒரு நபரை பற்றி சொல்றாரு. அப்பனா ஃபாதர், எங்களுக்கெல்லாம் பார்வை தெரியும், அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல அப்படின்னு நாம விட்டுவிட்டு போக முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்வது ஆன்மீக பார்வையை சொல்கின்றார். நாம் ஆன்மீக பார்வையை பெற்று வாழ வேண்டும் என்று மிக அழகாக சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் வார்த்தையாக இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். இயேசு எங்கிருந்து போறாரு? எங்கேயோ போறாரு ஃபாதர், அது மட்டும் தெரியுதா? இயேசு சென்று கொண்டிருக்கிறார். நாம 8வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இறுதியா எங்கிருந்து போறாரு? அவர் போதித்து கொண்டிருக்கிறார் ஆலயத்தில். அப்பொழுது அவர் மீது கல்லை எறிய மக்கள் வினைகின்றார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவரை கல் எறிந்து என்ன செய்யணும்? வாழ வைக்கணுமா? கல்லெறிந்து இவரை கொல்ல வினைகின்றார்கள். அப்பொழுது இயேசு அங்கிருந்து மறைந்து வெளியே செல்கின்றார். இப்படியாக வெளியே சென்ற பிறகு என்ன செய்கிறாரு? இந்த யூத மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால நான் மீண்டும் அதே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறேன், அல்லது என்னுடைய பாதையை நான் விட்டுவிட்டு மக்களுக்கு பயந்து நான் நன்மை செய்ய விடுகிறேன், இனிமேல் நான் நன்மை செய்ய மாட்டேன் என்று பயந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறாரா? வெளியே போகின்றார். என்ன செய்கிறாரு? அங்கு பார்வையற்ற ஒரு நபரை அவர் பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, முதல் செய்தியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையோடும் நன்மையோடும் அன்போடும் வாழும் பொழுது என்ன வரும்? தடைகள் வரும். நாம் நீதியாக இருக்கும்பொழுது, நேர்மையாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
தடைகள் வரும். நான் அன்பு செய்கிறேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறுவது என்ன? நான் அடுத்தவரை மன்னிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறுவது என்ன? நான் ஆண்டவருக்கு நற்செய்தியை போதிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறுவது என்ன என்று நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரலாம். அப்பொழுது அந்த தடைகளை தகர்த்து நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் மக்கள் கல்லால் எரிய துணிகின்றார்கள், அதனால் நான் எதற்காக புதுமைகள் செய்யணும் என்று ஒரு வார்த்தை சொன்னாரா? அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லவில்லை. தான் சென்று கொண்டிருக்கும் போது பார்வையற்ற நபரை அவர் பார்க்கிறார். இதுதான் ஆண்டவருடைய இரக்க குணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை விட்டு நாம் விலகி செல்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, முதல் செய்தியாக தடைகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் தகர்த்து ஆண்டவருக்கு உகந்த பணியை நாம் செய்ய வேண்டும். என்னுடைய மனைவியை நான் முழுமையாக அன்பு செய்தேன், என்னுடைய கணவரை முழுமையாக அன்பு செய்தேன், என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய பிள்ளைகளை நான் முழுமையாக அன்பு செய்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறுவது என்ன என்று நாம் நினைக்கக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக கடவுளுக்கு உகந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் முதல் காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தது, ஆனால் தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடர்ந்து செய்தார். அன்பானவர்களே, உடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கின்ற அந்த பணித்தலங்களிலும் பல்வேறு தடைகள் வரும். உண்மையாகவே நீங்கள் நீதியோடும் உண்மையோடும் செயல்படும் போது பல்வேறு தடைகள் வரும். அந்த தடைகளை தகர்த்து நீங்கள் தீமை செய்ய வேண்டும். அப்படி தானே? தடைகளை தகர்த்து நீங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். இதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது. இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பார்வையற்ற நபரை பார்க்கின்றார். அப்பொழுது சீடர்கள் என்ன கேட்கிறாங்க? சீடர்கள் என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, இவர் பார்வை குறைவாக பார்வையற்ற இருக்கிறார், இது இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா? அந்த நபர் பிறவிலேயே பார்வையற்று இருந்தார். அப்பொழுது அந்த நபர் எவ்வாறு பாவம் செய்திருக்க முடியும்? ஒருவேளை அவர் பிறவிலே பாவம் செய்திருந்தால், அந்த குழந்தையாக இருக்கும்பொழுது பாவம் செய்திருந்தால் அவர் அந்த குருடராக பிறந்திருப்பார். அன்பானவர்களே, பொதுவாக இந்த யூத சமுதாயத்தில் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் ஒரு குழந்தை உதைத்தால் அது என்னவா? அது ஒரு பாவமா? அந்த தாய் அந்த தாயை அந்த குழந்தை மதிக்கவில்லை. அதனால ஒரு தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும்பொழுது அந்த குழந்தை உதைத்தால் அது பாவம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் சரி, என்ன கேட்குறாங்க? இது இவர் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்படியாக நாம் சாபங்களை கொடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பாவத்தால் நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு தீமைகள் ஏற்படுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். எரேமியா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுவார். 31:23, தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசுமோ? ஒரு தந்தை ஒரு திராட்சை பழத்தை உண்கின்றார், அது புளிப்பாக இருக்கிறது. அது உண்ணும்போது யாருடைய பல் கூசும்? தந்தையுடைய பல் தான் கூசும். பிள்ளையுடைய பல் கூசுமா? முடியாது. அன்பானவர்களே, சாபங்கள் என்பது நாம் கடவுளோடு இருக்கும்பொழுது சாபங்களை நம்மால் தகர்க்க முடியும். பல்வேறு சமயத்தில் நாம் சொல்லக்கூடியது ஒன்று, நீ செய்த பாவத்தால் தான் நீ இப்படி இருக்கிற, நீ செய்த பாவத்தால் தான் உன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, நீ செய்த பாவத்தால் தான் உன்னுடைய குடும்பம் இவ்வாறு இருக்கிறது. நாம் அடுத்தவரை சாடுகின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சாபங்களை உடைக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் எப்போது கடவுளை வருகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருப்பதில்லை. நாம் எவ்வாறு கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் நம்மை தீண்டாது. இதைதான் சீடர்களை கேட்கிறார்கள், இது இவன் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா? அங்கு சாபத்தை முன் வைக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவரை எவ்வாறு பார்க்கின்றோம்? ஒருவேளை அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சர்க்கிள் ஏற்படுகின்றது, அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு ஏற்படுகின்றது. ஆனால் நாம் சொல்லக்கூடியது ஒன்று, நீ செய்த பாவத்தால் தான் உடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, நீ செய்கின்ற பாவத்தால் தான் உடைய குடும்பம் கஷ்டப்படுது என்று நாம் அவர்களை தூற்றுகின்றோம். இவ்வாறாக இயேசுவை பின்பற்றும் நாம் நம்முடைய நாவிலிருந்து சாபங்களை நாம் கொடுக்கக்கூடாது. மாறாக
வாழ்வினை நாம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, யோபு புத்தகத்தில் நாம் வாசித்தோம் எனில் நண்பர்கள் என்ன செய்கிறாங்க? கூட தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ செய்த பாவத்தால் தான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீ செய்த பாவத்தால் தான் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கின்றார். நீ செய்த பாவத்தால் தான் உனக்கு இந்த தொழில் நோய் வந்தது. நீ செய்த பாவத்தால் தான் நீ பிள்ளைகள் மனைவர் அனைவரும் இறந்தார்கள் என்று அந்த நண்பர்கள் அவரை தூற்றுகின்றார்கள், அவர்களை சபிக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவரை சபிக்கக்கூடாது. சாபங்கள் வழியாக ஒரு நாளும் கடவுள் நம்மை தண்டிப்பது இல்லை. அன்பானவர்களே, கடவுள் நம்மை தண்டிக்கும் கடவுள் அல்ல, மாறாக கண்டிக்கும் கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக இல்லை. ஒருவேளை நாம் செய்கின்ற பாவங்களுக்காக கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா நாம எப்போவே இறந்து போயிருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் கண்டிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யணுமா? கண்டிக்கணுமா தண்டிக்கணுமா? கண்டிக்கணும், தண்டிக்க கூடாது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் போது கடவுள் நம்மை தண்டிக்கின்ற கடவுளாக அல்ல, மாறாக கண்டிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை நாம தண்டிக்க கூடாது, மாறாக கண்டிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் அடுத்த குடும்பத்தை எவ்வாறு பார்க்கின்றோம்? அடுத்த குடும்பங்களை நாம் பார்க்கும்போது நீ செய்த பாவத்தால் தான், தவறால் தான் கடவுள் உனக்கு எவ்வாறு தண்டனை கொடுக்கிறார் என்று நாம் அடுத்தவரை தூற்றக்கூடாது, மாறாக நாம் அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த காயப்பட்ட நேரத்தில் நாம் அவர்களுக்கு கட்டுப்போடுகின்ற மக்களாக, பிள்ளைகளாக நம்ம குடும்பத்தில் நாம் பயணிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பங்காளி சண்டையில் நம்ம கரெக்டாக இருப்போம். எல்லா குடும்பத்திலும் இந்த பங்காளி சண்டை இருக்கும். பங்காளினா அண்ணன் தம்பிகள் சண்டை வந்துச்சுன்னா அந்த குடும்பம் கொஞ்சம் முன்னேறினா போதும், அல்லது அந்த குடும்பம் கொஞ்சம் பின்வாங்கினா போதும், நாம தான் முதல்ல போய் அந்த குடும்பத்தை என்ன செய்வோம்? தூக்கி விடுவோமா? அந்த குடும்பத்தை நாம தான் முதல்ல போய் இறக்கி விடுவோம். பல்வேறு வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் வழியாக அந்த குடும்பத்தை நாம் இறக்கி விடுகிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தை என்பது நாம் அடுத்தவருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டுமாறாக சாபத்தை கொடுக்க அல்ல. அதை தான் ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். இவர் செய்த பாவம் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, மாறாக கடவுளுடைய செயல்கள் இவர் வழியாக செயல்படவே இப்படி பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவர் அந்த பாவத்தை தன்னிடம் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தின் குணமாக இருக்கிறது. ஆண்டவர் சபிக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அதன் வழியாக வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த குடும்பத்தை எவ்வாறு பார்க்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளை நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் அந்த பிள்ளைகளை சபிக்கின்ற பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இவ்வாறாக நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவரை போற்ற வேண்டும், மாறாக அடுத்தவரை தூற்றக்கூடாது. இரண்டாவது செய்தியாக, எவ்வாறு அந்த சீடர்கள் இவர் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா என்று அவர்கள் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இரண்டாவது செய்தியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வை கொடுக்க வேண்டும். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மூன்றாவது செய்தியாக, பொதுவாக யூத மக்கள் இந்த வெளியில யாசகம் செய்கிறாங்களே, அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? காரி உமிழ்வாங்களாம். இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு தேவையில்லாத ஒரு வாசனை, துர்நாற்றம் அடிக்கும்போது என்ன செய்வோம்? துர்நாற்றம் வரும்போது என்ன செய்வோம்? காரி உமிழுமா உமிழ மாட்டோமா? காரி உமிழுவோம். தேவையில்லாத அந்த அந்த நாற்றனுடைய சுவாசத்தில் போய் நாம் அதை உமிழ்நீராக வெளியே துப்புவோம். அது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறாக தான் யூத சமுதாயத்தில் பிச்சை எடுப்பவர்களை என்ன செய்தாங்களாம்? நீ செய்த பாவத்தால் தான் நீ இப்பொழுது இவ்வாறு பிச்சை எடுத்து கொடுக்கிறார் என்று யூத மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்களை பார்த்து காரி உமிழ்வார்களாம். இவ்வாறாக அங்கு நடக்கக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். பார்க்கும்பொழுது ஆண்டவர் பல்வேறு காரியங்களை பேசுகின்றார். பொதுவாக எந்த நபருக்கு கண் தெரியாதோ காது எப்படி இருக்குமா? கண் தெரியாத நபருக்கு காது எப்படி இருக்கும்? சார்பாக இருக்கும். நல்லா கேட்கக்கூடிய திறமைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே பேசினா கூட இங்கே அவர்களுக்கு கேட்கும். ஆனால் நான் இங்கே பேசுகிறேன், கத்தி பேசுகிறேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? காது கேட்காதமே தான் இருக்கிறீங்க. அன்பானவர்களே, நாம் பேசும்போது அவர்களுக்கு மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார். இதெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்போது கேட்கும்போது ஆண்டவருடைய
அருகில் வருகிறார். பொதுவாக யூதர்கள் என்ன செய்வாங்க? காரி உமிழ்வார்கள். அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? காரி உமிழ்கிறார். ஆனால் எதற்காக? வாழ்வை கெடுக்க அல்ல, மாறாக வாழ்வை கொடுக்க. காரி உமிழும்போது அதன் வழியாக சேற்றை உருவாக்கி அவருடைய கண்ணில் பூசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உமிழ்நீர் என்பது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் அதை தேவையானதாக மாற்றுகின்றார். பொதுவாக இந்த உமிழ்நீரில் என்ன இருக்கிறது? மருத்துவ அடிப்படையில் டாக்டர்ஸ் என்ன இருக்கிறீங்களா? இந்த உமிழ்நீரில் என்ன இருக்கிறது? மருத்துவ குணம் இருக்கிறது. இந்த உமிழ்நீரில் மருத்துவ குணம் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு அடிபடும் பொழுது என்ன செய்வாங்க? முதல்ல கிராமத்திலாம் எச்சை எடுத்து அங்கே தொடுவாங்க. இந்த விலங்குகளுக்கெல்லாம் அடிபடும் பொழுது எந்த ஹாஸ்பிட்டலில் போகுது? விலங்குகள் அடிபடும் பொழுது எந்த ஹாஸ்பிட்டலில் போகுது? நாவால் அடிப்பட்ட இடத்தை அது துடைத்து விடும். இவ்வாறாக துடைக்கும் பொழுது அந்த புண் என்பது மிக விரைவாக அது ஆறிவிடுகிறது. அப்படி நாக்கில் அடிபடும் பொழுது நாம் எந்த ஒரு மருந்தும் போட தேவையில்லை, அது தானாகவே சரியாகிவிடும். இவ்வாறாக இந்த எச்சில்ல என்ன இருக்கிறது? மருத்துவ குணம் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, நாம் எது தேவையில்லை என்று நினைக்கிறோமோ ஆண்டவர் அதை தேவை உள்ளதாக மாற்றுகின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு நபர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கலாம். நீங்கள் தேவையில்லை என்று நம்மை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணி வாழ்வுக்காக அதை பயன்படுத்துகின்றார். களிமண் என்பது ஆண்டவர் தொடக்கத்தில் என்ன செய்கிறாரு? களிமண்ணால் ஆணையும் பெண்ணையும் மனிதரை உருவாக்கின்றார். மண்ணால் மனிதரை உருவாக்கின்றார். அதுதான் இது களிமண்ணாக இருக்கிறது. தேவையில்லாத ஒன்றை வைத்து ஆண்டவர் ஒரு மனித இனத்தை உருவாக்கக்கூடிய வல்லவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்பத்தில் சமுதாயத்தில் பல்வேறு நபர்கள் நம்மை தேவையில்லை என்று நம்மை ஒதுக்கலாம். கணவனே தன்னுடைய மனைவியை தேவையில்லை என்று ஒதுக்கலாம், அல்லது மனைவி கூட தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய கணவனை தேவையில்லை என்று ஒதுக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவையில்லை ஒரு கருவியாக நம்மை மாற்றுகின்றார். உமிழ்நீர் அந்த களிமண் வழியாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதன் வழியாக ஆண்டவர் அந்த மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தார். பார்வையற்ற நபரை நிறைவாக ஆசீர்வதித்தார் என்று நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். களிமண் போல் நாம் இருந்தாலும், தேவையில்லாத பொருளை போல் நாம் இருந்தாலும் கடவுள் தேவை என்று நம்மை அழைத்திருக்கிறார். அது திருமுழுக்கு வழியாக அந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? மூன்றாவதாக இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நபரை பார்க்கின்றார். உமிழ் நீரால் மண்ணை சேர்ந்து அந்த சேற்றை பூசுகின்றார். என்ன சொல்றாரு? எங்க போய் குளிக்க சொல்றாரு? பாலவாக்கம் கடற்கரையில் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாரா? சீலோவாமில் போய் குளிச்சுட்டு வர சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே இவருக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அவர் இருக்கக்கூடிய இடத்திலேயே பல்வேறு ஆறுகள் இருந்தது. அதை மிக அழகாக சொல்லுவாங்க. சிக்ரோன் ஓடை இருந்தது, கீதோன் ஊற்று இருந்தது. இவ்வாறாக அவர் இருக்கக்கூடிய பக்கத்திலேயே அவ்வளோ ஓடைகள் ஊற்றுகள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நீ இங்கே போய் கழுவிட்டு வா என்று சொல்லலாம். ஆனால் என்ன சொல்றாரு? நீ சீலோவாமுக்கு போகணும். அப்படி என்றால் நீ இந்த ஆற்றையெல்லாம் கடந்து நீ சீலோவாமுக்கு போகணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த பார்வையற்ற நபர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எனக்கு ஆல்ரெடி எனக்கு கண்ணு தெரியாது, அதனால் என்னால் போக முடியாது. நான் பக்கத்திலே இருக்கிற தண்ணியை எடுத்து நான் மொண்டு என்னோட மூஞ்சி கழுவிட சொன்னாரா? என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தையும் பேசலை. அவர் எனக்கு கண்ணு தெரியாது என்று கூட சொல்லவில்லை. என்னால் போக முடியாது, நான் எப்படி போவேன் என்று கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. மாறாக அவர் புறப்பட்டு போனாரா? இல்லையா? புறப்பட்டு போனார். அன்பானே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது கீழ்ப்படிதல் தான் அடங்கியிருக்கிறது. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்வு என்பது கீழ்ப்படிதலில் அடங்கியிருக்கிறது. இன்றைய குடும்பத்தில் இந்த கீழ்ப்படிதல் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்பது ஏதோ நம்மை கணவன் என்னை அடிமைப்படுத்துகின்றார், மனைவி என்னை அடிமைப்படுத்துகிறார், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறார் என்று அர்த்தமல்ல. மாறாக கீழ்ப்படிதல் என்பது தன்னை தாழ்த்தி கொள்வது. ஒரு கணவன் மனைவியிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், ஒரு மனைவி கணவனிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதுதான் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது,
எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? நான் சம்பாதித்து விட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் உன்னை போல் அதிகமாக படித்து விட்டேன், அதனால எனக்கு கீழ்ப்படிதெல்லாம் இல்லை. என்னுடைய பெற்றோருக்கு என்ன தெரியும்? அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக தான் இந்த சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, படிப்பறிவை விட என்ன வேணும்? படிப்பறிவை விட பட்டறிவு என்பது மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் எப்பொழுது சொல்கின்றோமோ அப்பொழுது நாம் கீழ்ப்படிதலை தவறி விடுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் அங்குதான் மகிழ்ச்சி சீர்குலைகிறது. கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு முதன்மையாக இருக்கிறது. அந்த நபர் கீழ்ப்படிந்து அங்கு செல்கின்றார், சீலோவாமுக்கு செல்கின்றார், அங்கு அவர் குணம் பெற்று வருகின்றார். அன்பானவர்களே, குணம் பெற்று வந்தார், மீண்டும் பிச்சை எடுக்க வந்தாரா? எங்கே போனார்? டக்குனு முடியுங்க ஃபாதர், வெளியே போனோம். குணம் பெற்று வந்தார், எங்கே வந்தார்? மீண்டும் பிச்சை எடுக்க போனாரா? யாசகம் செய்ய போனாரா? இல்லை அதே பணியை செய்ய போனாரா? என்ன போனார்? அவர் மீண்டும் நற்செய்தியை பறைசாற்ற சென்றார். கேட்குறாங்க மக்கள், என்ன இவர் அவரை போல தான் இருக்காரு? இல்லை, அவர் இல்லை, அவரை போல இருக்கிறாரு, ஆனால் அவர் இல்லை. அவர் சொல்லும்போது அந்த நபர் என்ன சொல்றாரு? நானே அவர். தன்னுடைய நிலையை உணர்ந்தார். மக்களுக்கு நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னால் எடுக்க முடியாது, ஏனென்றால் நான் நிறைவான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுவிட்டேன், நான் பார்வை பெற்றுவிட்டேன் என்று மீண்டும் அதே பணியை அவர் செய்யவில்லை. மாறாக ஆண்டவருக்கு உகந்த பணியை அவர் செய்தார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் 5 முறை அவரை விசாரிக்கிறாங்க. உனக்கு யார் இந்த சுகத்தை கொடுத்தது? ஏன் கொடுத்தாங்க? இது ஓய்வு நாளாச்சே என்று சொல்லும்பொழுது, ஒவ்வொரு முறை அவர் சொல்லும்பொழுது அந்த மனிதர் கொடுத்தாரு. அவர் இறைவாக்கினராக இருந்தார், அவர் மீட்பராக இருந்தார், இறுதியாக அவர் சீடராக மாறிவிட்டார். என்ன ஃபாதர், இந்த வாசகத்தை நீங்கள் வாசிக்கவில்லை? அன்பானவர்களே, இந்த வாசகம் மிகப்பெரிய ஒரு வாசகம். அதை வாசித்தா நீங்களாம் ஏஞ்சி போயிட்டு இருப்பீங்க. பூச முடிச்சுன்னு சொல்லிட்டு 1 முதல் 41 உள்ள இறைவார்த்தைகள் பெரிய வாசகம். நான் குறுகிய வாசகம் தான் வாசித்தேன். அந்த வாசகத்தில் இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. இறுதியாக அவர் ஆண்டவருடைய சீடராக மாறுகின்றார். அதே பணியை அவர் செய்யவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் என்று அறிந்த பிறகு நாம் மீண்டும் அதே இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது. சீலுவோம் என்பது மிக இடத்தில் இருந்து நீ தொலைவுக்கு செல்ல வேண்டும். நீ பாவம் நிறைந்த இடத்தில் இருக்கிறார், நீ அதே இடத்தில் நிற்கக்கூடாது, மாறாக தொலைவில் நீ செல்ல வேண்டும். நீ செய்த அதே பணியை மீண்டும் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, பாவ சங்கீதம் பெற்ற பிறகு அல்லது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு மீண்டும் அதே பாவத்தில் விழுகின்றோமா அல்லது ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை நாம் செய்கின்றோமா? பார்வையற்ற நபர் தான் இருந்த இடம் என்பது மாசு அற்ற இடம், தான் இருந்த இடம் அது அழுக்கான இடம் என்று அறிந்து மீண்டும் அதே பணிக்கு செல்லவில்லை, மாறாக ஆண்டவருடைய சீடராக மாறுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நம்ம திருத்தலத்தில் நாம் தவக்காலம் தியானத்தை வைத்தோம். அநேக நபர்கள் பங்கேற்றார்கள். அநேக நபர்கள் பாவ சங்கீதம் என்கிற ஒரு உன்னதமான அடையாளத்தை பெற்றுக்கொண்டார்கள், அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாட தன்னை முழுமையாக தயாரித்து விட்டார்கள். பாவ சங்கீதம் பெற்ற பிறகு மீண்டும் அதே பாவத்தில் விழுந்தா ஏதாவது யூஸ் இருக்குதா? தேவை இருக்கிறதா? பாவ சங்கீதம் பெற்ற பிறகு மீண்டும் அதே பாவத்தை நான் செய்வேன் அப்படி என்றால் ஒரு தேவையும் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மால் பெற முடியாது. அந்த நபர் தான் இருந்த இடம் சரியில்லை என்று அவர் வேறு இடத்தை தேர்வு செய்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பணியை செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பார்வையற்ற நபரை போன்று அதே இடத்தில் இருந்து நாம் வேறு இடத்துக்கு செல்கின்றோமா? அல்லது பார்வையற்ற நபர் பார்வை பெற்றார், ஆண்டவர் உகந்த காரியம் செய்தார், ஆனால் நாம் பார்வை பெற்று இருக்கின்றோம். அந்த ஊனின் கண்களாக அல்ல, மாறாக ஆன்மீக கண்களில் நாம் பார்வை பெற்று இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நம்மால் செய்ய முடிகிறதா? அன்பானவர்களே, ஆண்டவர் தான் உலகின் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கண்களை நாம் பெறுகின்றோம். ஆன்மீக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் ஊனின் கண்கள் மட்டும் நாம் பார்க்கின்றோமா? அல்லது நம்முடைய ஆன்மீக கண்கள் ஆண்டவர் உகந்த செயல்கள் என்னால் செய்ய முடிகிறதா? அதே பாவத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலமாக இருக்கிறது. நல்லதொரு பாவ சங்கீதம் செய்து
நாம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் செய்யும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைய வாசல் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அதே பாவத்தோடா அல்லது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம்.